அனைவருக்கும் வணக்கம். நேற்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் 234 சட்டமன்றத்தையும் அனைத்து சட்டமன்றங்களையும் நிர்வாகிகள் கூட்டம், அதாவது சட்டமன்ற வாரியாக தேர்தல் பணிக்கு தயாரிப்பு பணிக்காக செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. எல்லா இடத்துலையும் கிளை, ஒன்றியம் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரை அனைவரும் கலந்து கொண்டு நேற்று எல்லா இடத்துலையும் அந்த ஆலோசனை கூட்டத்தை தீர்மானம். ஸோ தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் முழு வீச்சில் தமிழக வெற்றியும் தயாராகிட்டு 234 தொகுதியும் தயாராகிட்டு நேற்று நல்ல உற்சாகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்து வர்ற ஒவ்வொரு வாரமும் இது மாதிரியான பயிற்சி முகாம்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு கட்சியை தயார் பணியில் தலைவர் வைத்து கொண்டிருக்கிறார். நன்றி. வேற ஏதாவது சொல்லுங்க. அதாவது திருப்பரங்குன்ற கோயில்ல சாமி கும்பிடுறதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பாக அது ஒன்றும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் அந்த வெறுப்பு அரசியல், மதம் சார்ந்த அரசியலை அவர்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும். ஏன்னா தமிழக மக்கள் என்னைக்கும் இந்து மக்களாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லாரும் அமைதியை விரும்பும் மக்கள். இங்க யாரும் மத சார்ந்த அரசியலை யாரும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஸோ அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கை கையில வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு கண்டிப்பாக பிரதமருடைய இந்த திருப்பூர் பரிசுக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக தடுக்க முற்பட்டிருக்க வேண்டும். அப்படி அவர்களால் அது கூட முடியாத ஒரு பட்சத்துல ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்குக்கு முறையாக இருக்காதுன்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்துக்காக சொல்லியிருக்கணும். ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக முதலமைச்சர் கையில இருக்கு. ஏன்னா எப்பயும் ஒரு பகுதியில இந்த மாதிரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு யார் முற்பட்டாலும் அதை தடுக்க உரிமை அவர்களுக்கு இருக்கு. அந்த அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சிருக்கணும். அதை கூட செய்யாது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவர் இதெல்லாம் பெரிதுபடுத்தி விட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் திமுக அனுமதித்து விட்டு பின்னாடி மதம் சார்ந்த அரசியல் திமுகவும் கையெடுக்கிறவங்க இருக்கிறாங்களோன்னு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. இது இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு பேசிட்டு செய்யறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் அங்க இருக்கிற மக்கள், நாங்கெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் அனைவரும் அது அமைதியான பகுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னைக்கும் திருப்பரங்குன்றம் ஒரு அயோத்தியா போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறுவதை யாரும் தமிழக மக்கள் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அங்க யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. எந்த மத வழிபாடுகளும் இல்ல வேற என்ன மத வழிபாடுகளும் இல்ல அங்க இருக்கிற மசூதியின் வழிபாடுகளும் யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. அமைதியாகத்தான் இத்தனை வருஷமா இருந்தது. அதே மாதிரி இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். இதை திமுகவும் அவருடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் அதை கைவிட வேண்டும் என்று இல்ல. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் கிரீஷ் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006ல காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு திமுகவுக்கு இப்ப இருக்கு. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, திரைமறைவில் நடக்குது. இல்ல அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில தலைவரிடம் ஏதாவது இருந்தாலும் எங்க தலைவர் வழியில சொல்லும் போது காங்கிரஸ் வழக்கை காவல்துறை நிறுவனம் அறிவார்கள் அங்கீகரித்து வராங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. என்னன்னா காங்கிரஸ் இன்னைக்கு எப்பவுமே ஒரு நேச்சுரல் பார்ட்னர். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சினால இந்தியாவை இன்னைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஒற்றுமை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்பவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அவங்க கடைசியா கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்கறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் கேட்கல. அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலர் தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லிதான் ஏற்படுத்திருக்கணும். இல்லாட்டி நேரம் ஆட்சி நடத்திருக்கணும். இல்லாட்டி திரு ராஜகண்ணப்பன் மீதோ இல்ல தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க?
அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமா பேசுனதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக எந்த நான் கருத்து தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு முடிவில் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியா அறிவிக்கப்படும். கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் வரதை நீங்க விரும்புறீங்களா? இல்ல இல்ல, அது மக்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர் எப்படியோ அதை முடிவு பண்ணுவாங்க. அது பின்னாடி காலம் இருக்கு, நிறைய காலம் இருக்கு. இல்ல இல்ல, அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பெரிய பயத்துல தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. நீங்க வந்து தேமுதிகவை சேர்த்ததுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். தேமுதிக வந்து எந்த காலத்திலயாவது திமுகவோட சேர்த்ததுன்னு யாராவது நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, சர்வேயை பாக்குறாங்க. அடுத்த நாள் யாரு கிடைச்சாலும் உள்ள கூட்டு சேர்க்கிறாங்க. ஒரு வருஷமா இப்ப முதல்வர் சொல்லிட்டு இருந்தாரு, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா 5,000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சி சேர்த்துருக்காரு. எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரு எந்த தலைவர் அந்த வழியா நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில சேர்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிச்சு, அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்துல இருக்கு, எவ்வளவு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. எல்லா தரப்பு மக்களிடமும் இன்னைக்கு திமுக இருக்கு எதிர்ப்பு தெரியுது. அதனால கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்க பார்த்து தாவக்க ஒரு பலமான கட்சியா இருந்தா இன்னைக்கு கூட்டணிக்கு வந்து வந்துருக்கலாம். ஏன்னா வந்து ஆட்சியில் பங்காளிகள் சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் யாரும் வரல. நீங்க மட்டும் தான் சொன்னீங்க நாங்க பலமா இருக்கும். இல்ல இல்ல, ஒரு விஷயம் நீங்க இல்ல இல்ல, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறார்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள். எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவரின் வழியிலையும் தலைவர் செயல்பாடுகளிலும் எங்க தலைவர் போற வழியிலையும் யாரு வந்தால் பொருத்தமா இருக்கும், மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாரும் கூட கூட்டணி வைக்கணும்னா அந்த முடிவுகள் எடுத்தால் அப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தாலும் ஆனால் யாரு வந்தால் பொருத்தமாக இருக்கும் மக்கள் எங்களுடைய தலைவர் வந்து இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துல 40% மக்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர். எந்த காலதாமதமும் இல்ல. இன்னைக்கு எந்த கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லுங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று பிரதமரே சொல்றார் என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறார். அடுத்த நிமிஷம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்றார் இல்ல இல்ல அது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். இங்க இது வரைக்கும் வந்து திமுகவுல யாருக்கு எவ்வளவு தொகுதி, என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எதுவும் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி மாறினதை நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. எதுவுமே காலதாமம் இல்லை, எல்லாம் கடைசி நேரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட பல மாறுதல்கள் இருக்கும். கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல யாரும் வெயிட் பண்றது இல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கிற எந்த விஷயத்திலும் நீங்க உறுதியாக யாருக்குமே இல்லைன்னு சொல்றோம். இப்போ வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்ல பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியான்னு தெரியல. நேற்றே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல போஸ்டர் பாக்குறோம் மதுரை முழுவதும். எங்கேயுமே அது வந்து அதிமுக போஸ்டர் மாதிரி இல்ல, அதுல பாரதிய ஜனதா கட்சியின் போஸ்டர் மாதிரி இருக்கு. எங்கேயுமே வந்து அம்மாவும் இல்லை, புரட்சி தலைவரும் இல்லை, அண்ணாவும் இல்லை. முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பெரியாரையும் தூக்கி மாற்றப்பட்ட ஒரு அதிமுகவா இருக்கு. எந்த கூட்டணியும் இன்னைக்கு உறுதியாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி அமைந்தால் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக. நான் வந்தப்போ உங்கள்ட்ட சொல்றேன், 234 தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா நாங்களும் 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அமைந்தால் அதை அறிவிக்கிறேன். ஒருவேளை வந்து ஒரு நெருக்கடியும் கிடையாது. நேற்று மதுரை முழுவதும் வாழைமரம் கட்டப்பட்டுச்சு. யாரும் ஒன்றும் எந்த தடங்களும் ஏற்படுத்தவில்லை. ஏர்போர்ட்டை ஒட்டியே வந்து அனைத்து அந்த நிலங்களும் ஃபுல்லா சரி செய்யப்பட்டு அங்கேயே யாராவது ஏர்போர்ட்டை ஒட்டி மீட்டிங் போட முடியுமா? ஏர்போர்ட்டை ஒட்டியே அவங்களுக்கு முழு அனுமதியில மீட்டிங் போடப்பட்டிருந்தது. அனைத்து வழித்தடங்களும், அதாவது போற ரோடுகள் அனைத்தும் வந்து திருப்பூர் எல்லா ரோடுகளும் காலையில இருந்தே பிளாக் செய்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தங்கும் அனைத்து ஹோட்டல்களும் ஜிஆர்டிலும் எல்லா ஹோட்டலுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்களே யாரும் வந்து யாராவது அனுமதி கொடுத்தோம் இது வரைக்கும் கேட்டு பாருங்க. மதுரையில யாராவது இருந்தா நீங்க உங்களுடைய அந்த இடத்துல எஸ்பிடியோ கமிஷனர்ட்டி கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டம் எல்லாத்திற்கும் வந்து பிடபிள்யூ நாங்க ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும்.
இது வரைக்கும் இப்ப இருக்கிற திமுகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி வேற யாராவது அதிமுகவோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் பிடபிள்யூ வாங்கி கொடுத்துருக்காங்களா? நாங்க பிடபிள்யூ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படுது. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் 20 நாள் 30 நாள் ஏதோ பெரிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே 20 நாள் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வேற எந்த கட்சியும் கிடையாது. இவங்க அனுமதி கடிதம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரா தான் இருக்கும். யாருக்கும் அவங்களுக்கு இது மாதிரியான கண்டிஷன் போட்டு ஏதாவது லெட்டர், இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு. இது மாதிரியான கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டு அந்த லெட்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒண்ணுமே இருக்காது. அவங்க ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அது அதிமுக கூட்டமா பாஜக கூட்டமான்னு தெரியல. ஆனால் அங்க நடந்த கூட்டத்துக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எத்தனை கண்டிஷன் வச்சு அவங்க லெட்டர் கொடுத்தாங்க? இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கேட்கிற தொகுதி கிடைக்கலன்னா வெளியே வந்த பிறகு ஏற்றுக்குவீங்க அவ்வளவு? அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த பதிலும் எந்த மாதிரியான இதுவும் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. காலம் தான் பதில் சொல்லணும். தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்கணும், எது நல்லது பயக்கணும், அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காத்திருக்கோம். தாவேக்கார் பொதுவா பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா வேட்புமனு கொடுத்த பிறகு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா பல்வேறு அவங்க தமிழ் கட்சி தொண்டர்களே கட்சி ரீதியா யாருமே ஒரு கண்ணன் கூட தெரிவிக்கவே இல்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக தனிப்பட்ட யாரும் தவிர்க்க வேண்டும் என்று இல்ல, அதுதான் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்ற கோயில்ல சாமி கும்பிட போறதை பத்தி யாரும் ஆட்சேபனை தெரியும். ஏன்னா நீங்க நேற்று பாத்தீங்கன்னா காலையில பெரியார் படம் இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும். பெரியார் படத்தை வைத்திருந்தால் எதற்காக அதை உடனே மாற்றினார்கள் பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்புகிறது. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் போனோம்னா எல்லாம் சந்தோஷமா போயிருக்கோம். இனிமேல் திருப்பரங்குன்றம் பேசினாலே ஒரு சர்ச்சையாக ஒரு ஒரு நிலைக்கு அவங்க தள்ளிட்டாங்களோன்னு எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று இப்பவும் சொல்றோம். தமிழக அரசு கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி பிரதமர் போறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? இவங்க கண்டிப்பா கோர்ட்லயாவது போட்டிருக்கணும். இல்ல திமுக அரசு இதற்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்ல அவர்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு அப்ப நாளைக்கு 4 நாள் கழிச்சு யாரையாவது 2 பேர் விட்டு பேச விடுறதுக்கா இங்க அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சு அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அது கண்டிப்பாக திமுக வேண்டும் என்று பெருசாக்குறாங்க எங்களுடைய கருத்தாக இருக்கு. கண்டிப்பா திமுக இதுல திருந்த வேண்டும் தான் எங்களுக்கு. நன்றி. கண்டிப்பா உங்க மக்கள் விரும்பும் ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையா இருக்கும். அது எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தான் See, yesterday, after the advice of our leader, our party TVK has done a cadre program in all 234 constituencies, and we had a discussion our all 234 assembly wise. We had a program for the preparation of the upcoming assembly election, and this program, this workshop went very well, and all the booth cadres, union level and district level cadres participated in the program, and everywhere it was nearly 500 plus cadres attended this workshop. And this is the preliminary meeting for the preparation of upcoming assembly election. And definitely upcoming weeks, definitely we have planned for more such programs, workshops in every constituency. Because hereafter we are looking on the assembly wise workshops. And definitely anytime our leader is preparing our party so that anytime election comes, our cadres will be ready to face that and ready to conduct the election and the campaign. Definitely, after yesterday's program, we are 100% confident that anytime if election is announced, our leaders, our cadres are very much confident and ready to face the election on the campaign and to support the candidates whichever is announced by our leader. And see, apart from that, yesterday we have seen Prime Minister Modi came to Tripura. And definitely, as a party, we object this because we don't want to
we don't want Tripurangundram to be created as a issued place, and we don't want to see that as a complicated issued place like Ayodhya. And definitely we object such approach by BJP party, and they should change this approach, like a religious approach and a religious sentiment, playing on religious sentiment. Definitely BJP should stop this in Tamil Nadu, and none of the Tamil Nadu people would like this. And apart from that, DMK government, MK Stalin, who has control of law and order, they should at least try to stop this program long back, because they have got the intimation that Prime Minister is going to visit Tripurandam. At least like, they should have given some advisory note to Prime Minister office saying that like law and order, they hold the law and order and they have all full support to do that. And they should have gone to court at least last week to stop this program. And now they have allowed this, and like none of the Tamil Nadu people. I came from Madurai just now, landed here, and none of the people of Madurai liked this approach, because we wanted to see Tirupuraram as peaceful as how it was last year and how it was like last several decades. And none of us are like wanted to see that as a Ayodhya or issued place. And this approach definitely will not help BJP in Tamil Nadu, and they should completely change this approach. And definitely, as a party, we object this approach. Thank you. See, manifesto, definitely our leader is preparing on the manifesto. And definitely, like once, it is not today. Like our leader is preparing on the manifesto with after discussion of several segment of people for last more than 2 years. And definitely, if it is finalized, we are finalized. Definitely, whatever we announce, whatever our leader announced, will be 100% people's agenda, people's manifesto, and definitely people also have a lot of trust on the manifesto. Definitely, once it is finalized, at any time, our leader will announce it. Thank you. No, no, see, our leader, that's what I said. Our leader is preparing our party for all 234 constituencies, and definitely our leader, cadre is also very much prepared to face the election in all 234 constituencies are the same. And definitely we are very confident that any alliances which will benefit the people of Tamil Nadu, if any alliances comes up, definitely our leader will announce in the right. Thank you.